கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்றென்னைக்கும் மகிமை சபையிலே உண்டாவதாக. ஆமென். பிரியமானவங்களே, இந்த காலை வேளையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே நம்முடைய தேவனை நம்ம ஆராதித்து துதித்து பாடுவது அது மிகவும் உகந்ததாக இருக்கிறது. தேவன் நமக்கு அது கட்டளையாகவும் கொடுத்திருக்கிறார். நாம் இந்த காலை வேளையிலும் சங்கீதம் 95வது அதிகாரத்திலே சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணை கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. பிரியமானவங்களே, இந்த சங்கீதமானது ஒரு ராயல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தேவனை உயர்த்தி பாடும்படியாக உலகம் எங்கும் இருக்கிற மக்களுக்கு இந்த ஓய்வு நாளிலே தேவனை நாம உயர்த்தும்படியாக, அவருடைய மகிமையை நினைத்து நம்ம துதிக்கும்படியாக, அவருடைய மகத்துவங்கள், அவர் செய்கின்ற அதிசயமான காரியங்களை நினைத்து அவரை நம்ம ஆராதித்து உயர்த்தும்படியாக எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு பெரிய அழைப்பாய் இருக்கிறது. பிரியமானவங்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது சகலத்தையும் நம்முடைய தேவன் தான் உண்டாக்கினார். அதோடு கூட நம்மையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். பிரியமானவங்களே, அதனால அவருடைய மகிமையை நம்முடைய இருக்கிற மனக்கண்களால கற்பனை செய்து பார்த்து நம்மால அதை முழுவதுமாய் நம்மால உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர் அவ்வளோ மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறார். பாருங்க, 3வது வசனத்திலே கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான தேவர்களார்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அந்த தேவர்களுக்கெல்லாம் நம்முடைய தேவன் மகாராஜனா இருக்கிறாராம். எவ்வளவு வல்லமை பாருங்க. அப்பொழுது பிறகு பூமியின் ஆழமும் சமுத்திரமும் வெட்டாந்தரையும் எல்லாவற்றையும் அவன் உண்டாக்கி இருக்கிறார். நம்மையும் கூட களிமண்ணிலிருந்து எடுத்து அவருடைய சாயலாக உருவாக்கி அவருடைய ஜீவனை நமக்குள்ளே கொடுத்து நாம் இந்த உலகத்திலே வாழும்படி விசேஷித்த பிள்ளைகளாக நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அதனால 6வது வசனம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள் என்று சொல்லுகிறது. இது ஒரு பெரிய அழைப்பு. இது ஒரு பெரிய நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய கடமை. பிரியமானவங்களே, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாஷ்டாங்கமாக விழுந்து தாழ்மையுள்ள இருதயத்தோடு அவருடைய மகிமை நினைத்து, அவர் செய்கிற அதிசயங்களை நினைத்து அவரை நம்ம துதித்து ஆராதித்து பாட இந்த சங்கீதம் நம்ம உற்சாகப்படுத்துகிறது. பிரியமானவங்களே, அதற்கு பிறகு இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது 8லிருந்து 11 வசனங்களை பார்க்கும்போது, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே தேவனை கோபம் முட்டினார் போலும், சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக, என்னை சோதித்து பரீட்சை பார்த்து என் கிரியைகளை அவர் கண்டார்கள், ஆனால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அதனால 40 வருஷமாய் இந்த ஜனங்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று கர்த்தர் அறிந்து அவர்கள் மேல் அவர் கோபமாய் இருந்தாராம். அதனாலே என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், பிரியமானவங்களே, நம்பர்ஸ் எண்ணாகமம் புத்தகத்திலே 20வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த மேரிபா தண்ணீர் விஷயத்திலே தேவனுக்கு அவர்கள் கோபம் உண்டாக்கினார்களாம். தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவரை விசுவாசியாமல் போனார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவனுடைய ஊழியக்காரன் என்று அழைத்த மோசேவும் ஆரோனும் கூட தேவன் அவர்களை அவர் சொன்னார், அந்த கன்மலையிலே போய் பேசு என்று சொல்லுகிறார்.
ஆனால் இவர்கள் போய் அந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கண்மலை அடித்தார்களாம். தாங்கள் தண்ணீரை கொண்டு வருவதாக அந்த கண்மலையிலிருந்து தாங்கள் தான் தண்ணீரை கொண்டு வருகிறோம் என்று மக்களுக்கு வெளிப்படும்படியாக அவர்கள் கோபத்திலே அந்த கண்மலையை அடித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால ஜனங்கள் முறுத்ததினாலும் மோசேயும் ஆரோனும் தேவனை பரிசுத்தம் பண்ணாமல், அவரை விசுவாசியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அவர்கள் சொந்தமாக அவர்கள் அந்த கண்மலை அடித்ததனாலும் அந்த இடத்துல தேவ கோபாக்கினை வந்ததாம். பிரியமானவர்களே, வேதத்துல இது நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக வைத்திருக்கிறது. அந்த நாளில் நடந்த அந்த காரியத்தின் நிமித்தமாய் தேவ கோபாக்கினை மோசேயின் மீது வந்தது, ஆரோன் மீது வந்தது, முறுமுறு ஜனங்கள் மீது, விசுவாசியாமல் போன ஜனங்கள் மீது தேவ கோபாக்கினை வந்தது. ஆனாலும் தேவன் அவர்கள் கேட்ட அந்த தண்ணீரை அவர்கள் கொடுத்தார். ஆனால் தேவன் சொல்லிட்டாரு, உங்களுக்காக நான் வாக்கு பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அந்த இடத்துல விசுவாசம் இல்லாமல் போனது, கீழ்ப்படியாமல் போனார்கள். பிரியமானவங்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தரை நம்ம துதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் ஒருவரும் இந்த நாளிலே அசதியாய் இருக்கக்கூடாது. அதிகாலையிலே அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அதிகாலையிலே அவரை நம்மை துதிக்க வேண்டும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்ம அவரை துதித்து உயர்த்தி நாம பாட வேண்டும். நம்ம ஃபேமிலி பிரேயர், நம்ம ஆராதனை சபையாக கூடி வருகிற இடங்களிலெல்லாம் நம்ம கூடி வந்து பிரியமானவர்களே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நம்ம வாழ்க்கையிலே நமக்கு யாராக இருந்தார் என்பதை நினைத்து, அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நம்ம அவரை துதித்து பாட வெட்கப்படக்கூடாது. நம்ம பாடுகிற ஒவ்வொரு பாடலினும் அர்த்தத்தை நம்ம உணர்ந்து அவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி அவரை பாடும்போது அந்த சந்தோஷத்தோட பாட வேண்டும். மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த காலை வேளையிலே பிரியமானவர்களே, தேவனை கோபமூட்டின மக்கள் ஆசீர்வாதத்தையே இழந்து போய்விட்டார்கள். தேவன் வாக்கு கொடுத்தார், ஆனால் அவர்கள் அது பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. ஆனால் இந்த நாளிலே நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்து நமக்கு அவர் தேவ கோபாக்கினிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து அவரை மகிழ்ச்சியோடு துதிக்கும்படியாக நம்மளை அழைக்கிறார். பாருங்கள், நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடும் பாடல்களை பாடி நம்ம துதிக்கலாம். கர்த்தருடைய நாம் மகிழ்ப்படுவதாக. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சோதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்குந்து தேவாட்டு கூட்டி எங்கள் மனு கேடும் பிதாவினது ஆசனத்தோட இறங்கும் நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடே கமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீ அர்ச்சிக்கப்படுகிறீர்.
துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாது தருண் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்தம் உன்னை மூடி சூட்டினதும் அன்றி நித்தம் உன்னை மூடி சூட்டினதும் அன்றி நேயமாயாக ஜீவனை மீட்டதா எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உன் வாயை உன்வயது கழுகை போல் பலம் கொண்டு உன்வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததா எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ளவர் மேலவர் அருள் சாமி பயமுள்ளவர் மேலவர் அருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இதயமே நீ பாடு சுகம் கொடுத்தாரே பலன் அளித்தாரே நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் என் நேரமும்
அற்புத விடுதலை தந்தாரே. தாங்கும் தெய்வம் இயேசு, சுகம் கொடுத்த தேவன் இயேசு. தாங்கும் தெய்வம் இயேசு, சுகம் கொடுத்த தேவன் இயேசு. இதயம் எண்ணி பாடு, ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே. ஒவ்வொரு நாளும் நகரும் பாதையும் அவரை காட்டினாரே. நல்ல மேய்ப்பர் இயேசு, வழி நடத்தும் தேவன் இயேசு. நல்ல மேய்ப்பர் இயேசு, வழி நடத்தும் தேவன் இயேசு. இதயமே நீ பாடு, ஜீவன் சுகம் எனக்கு தந்து அனுதினமும் புது கிருபை தந்து. ஜீவன் சுகம் எனக்கு தந்து அனுதினமும் புது கிருபை தந்து. என் ஆயுள் நாட்களை அன்றாடமும் கூட்டி கொடுத்து காத்தாரே. அவரை புகழ்ந்து பாடு, செய்த செயலை நினைத்து பாடு. அவரை புகழ்ந்து பாடு, செய்த செயலை நினைத்து பாடு. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, நலன் அளித்தாரே. நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. கர்த்தாவே, இந்த காலை வேளையில சுவாமி நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து உம்மை துதித்து பாடும்படியாக எங்களுக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வசனம் சொல்லுகிறது போல அப்பா, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனே சுவாமி, இப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனை நாங்கள் தொழுது கொள்ள உம்மை ஆராதிக்க அந்த தூதர்களோடு கூட சேர்ந்து நாங்களும் கர்த்தாவே உம்மை துதித்து பாடி மகிழ்ந்து களி கூறும்படியாக எங்களுக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாப்பா, நீர் எங்கள் தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் அப்பா. நாங்கள் உமக்கு கைக்குள்ளாகவே எப்போதும் உமக்கு கீழ்ப்படிந்து சுவாமி விசுவாசத்தோடு வாடுகிற வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க கர்த்தாவே. ஆம் சுவாமி, இந்த உலகத்திலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, உம்முடைய வசனத்தை விசுவாசித்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ எங்களை நீர் அழைத்திருக்கிறீங்க, எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. ஆம் கர்த்தாவே, இந்த உலகத்துல மாத்திரம் அல்ல சுவாமி, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகின பிறகும் கூட உம்மோடு கூட மறுமையிலே சுவாமி நித்தியமாய் கர்த்தாவே உம்மை நாங்கள் தரிசித்து வாழும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அதுவரைக்கும் இந்த உலகத்திலே வாழுவதற்கு சுவாமி உங்களுடைய வழியை எங்களுக்கு காண்பிக்கிறீங்கப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு காண்பிக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் அப்பா எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு இந்த காலை வேளையிலே நீ கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே உம்மை துதித்து உம்மை பாடி ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உலகத்தின் பல இடங்களில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் எங்கள் துதிகளிலே நீங்க பிரியப்படுங்கப்பா, எங்கள் துதிகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் உம்மை துதிக்கும் போது எங்கள் கவலைகள் நீங்கிறதுப்பா. உம்மை துதித்து பாடும்போது எங்களுக்கு சந்தோஷம் வருகிறது.
எங்கள் மனபாரங்கள் நீங்குகிறது. எங்கள் சரீர வேதனைகளை இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கறீங்க, சுகத்தை கொடுக்கறீங்கப்பா. எங்களுக்குப்பா எங்களால தாங்க முடியாத வேதனைகள் துன்பங்கள் இருக்கிற நேரத்திலே எங்களுக்கு அதெல்லாம் மாற்றி போட்டு இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தாவே உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்போது எங்களை எல்லா சிக்கட்டான சூழ்நிலையில இருந்து எங்களை விடுதலை கொடுக்க உம்மால கூடும் சுவாமி, உம்மால கூடும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகும் சுவாமி. ஆம் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கிறவர். உம்மை தொழுதுகிற கொள்ளுகிற போதெல்லாம் எங்களை விசாரிக்கிறவர், எங்கள் வேதனைகளை நீக்கி போடுகிறவர், எங்கள் படுக்கையில் இருந்து எங்களை வியாதியை நீக்கி போட்டு எங்கள் உற்சாகமா எழுந்து உமக்காக வாழும்படி செய்கிற தேவன் சுவாமி. அப்படியாக இந்த காலை வேளையிலே அப்பா உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை இந்த உலகத்துல கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையில பிரியப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து மீதியான பாகத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவியானவர் வழி நடத்தி எங்களை ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட தேவனுடைய வசனத்தை தியானிப்படியாக அவர் கொடுக்கிற செய்தியை நம்ம கேட்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்காக, இந்த நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளில நம்முடைய தியானத்துக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 46 வசனங்கள் வரை இருக்கிறது. இதே பகுதியை கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 32லிருந்து 42 வரை நம்ம வாசிக்கலாம். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 39லிருந்து 46வது வசனங்களில கூட இந்த வசனம் இதே இருக்கிறது. இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36லிருந்து 46 வசனங்களை வாசிக்க நம்ம கேட்கலாம். மத்தேயு 26 வசனம் 36லிருந்து 46 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்சேமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். ஆமென். நம்ம வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் வசனத்தை கொண்டு இந்த நாளில் பேசும்படியாக நம்ம அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறதா நல்ல ஆண்டவரே, பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளில் பிதாவே உடைய வசனத்தை தியானிக்க நீங்கள் கொடுத்த அந்த பெரிதான பாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட பரிசுத்த ஆவியானவரோட ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவர் நீங்கள் இந்த வசனங்களை எங்களுக்கு விளக்கித்தாங்க. பிதாவே,
இதோ இந்த வசனத்தை நீங்கள் எங்களுக்கு வெளிக்கு தரும்போது ஏதாவது நாங்கள் இதிலிருந்து எங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் கற்றுக் கொடுக்குற பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி சென்று உமக்காக நாங்கள் ஜீவிக்க உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, எங்களோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. இந்த செய்தியின் மூலமாக கூட நாம் ஒன்றை மேம்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம அறிந்திருக்கிற வண்ணமாகவே ஒரு பெரிய சாவுக்குரிய காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். My dear children of God, we are living in a very difficult and challenging times. But God's word encourages us how to overcome the challenges, the difficulties that we face in our life, and also so that we can move forward, so that we can have victory over the situation. கர்த்தருக்குரியமானவர்களே, நம்ம ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நம்ம பிரச்சனைகள் மத்தியில், பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அநேக நேரங்களில். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இந்த பகுதியின் மூலமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும், நம்ம வாழ்க்கையில நாம் சந்திக்கிற இப்படிப்பட்ட சவாலுக்குரிய சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகளை நம்ம எப்படியாக சந்தித்து அதை மேற்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இந்த வாசித்த இந்த பகுதியின் மூலமாக தேவன் நமக்கு இந்த நாளில் போதிக்க விரும்புகிறார். இந்த பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியை நம்ம அநேக முறை வாசித்திருக்கிறோம். இதை குறித்து ஒருவேளை செய்தி கூட நீங்க கேட்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இந்த நாளில நிச்சயமாகவே அவர் பேசுவார். இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வெள்ளிக்கிழமை மரிப்பதற்கு முன்பாக வியாழக்கிழமை என்று கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று அவர் ஜெபித்தார் என்று சொல்லி இந்த வாசித்த இந்த பகுதியில நம்ம பார்த்தோம். அவருக்கு நன்றாக தெரியும், அவர் இந்த கல்வாரி சிலுவையில அவர் மரிக்க போகிறார். சத்துருகள் அவரை கல்வாரி சிலுவையில அவர் கொன்று போட போகிறார்கள் என்று சொல்லி அவர் நன்றாக அறிந்தவராக இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்க கெத்செமனே தோட்டத்துக்கு சென்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த கெத்செமனே ஜெபம் நம்முடைய கடுமையான நேரங்களை எப்படியாக நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நமக்கு போதிக்கிறது. அதனாலதான் இந்த நாளில என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் கடுமையான சூழ்நிலைய ஜபத்தினால நீங்க மேற்கொள்ளுங்கள் என்பதுதான். Win the battle in private before you fight it in public. So the title of my message today is Pray to win your battles, or win the battles in private before you fight it in public. வெளிப்பிரகாரமாக உங்களுடைய கடுமையான சூழ்நிலையை மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கு முன்பாக உங்களுடைய தனிப்பட்ட விதத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த யுத்தத்தை வெல்லுங்கள் என்று சொல்வதுதான் இந்த நாளில என்னுடைய செய்தியின் தலைப்பா இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வெள்ளிக்கிழமை மரிப்பதற்கு முன்பாக வியாழக்கிழமை என்று அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு அவர்களுடைய சீஷர்களோட கூட கடந்து போய் ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம இந்த பகுதியில நம்ம வாசித்தோம். முதலாவதாக இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நமக்கு நம் கடினமான சூழ்நிலை மத்தியில கடந்து போகும்போது, பாடுகள் மத்தியில கடந்து போகும்போது, இதோ மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை நம்ம நேரிடும் போது நம்ம ஏதோ தேவனுடைய அந்த கிருபாசனத்தை கடந்து சென்று அவரோடு கூட
அவருடைய சமூகத்துல நம்முடைய பாரங்களை இறக்கி வைத்து நம்ம அவரோடு கூட நம்முடைய காரியங்களை சொல்ல தேவன் நமக்கு பெரிதான ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவா இதோ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நேரத்துல கூட அவர் இதோ கொடுமையான அந்த கல்வாரி சிலுவையில தம்முடைய ஜீவனை கொடுக்க போகிறார். அந்த அவர்களை சித்திரவதைப்படுத்தி அவரை கொண்டு போட போகிறார்கள் என்று சொல்லி அறிந்த அவர் இப்பொழுது அவர் பிதாவினோடு கூட உறவாட, பிதாவினோடு கூட பேச, அவருடைய ஹிருதயத்தை பிதாவினிடத்துல ஊற்ற அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போனார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாடுகள் மத்தியில கொடுமையான காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும் போது, நமக்கு நேராய் கடந்து வரும்போது, முதலாவதாக நம்மோடு கூட இருக்கிற இதோ தேவனுடைய ஜனங்களை கூட்டி சேர்த்து ஜெபிப்பது நல்லது என்று சொல்லி இந்த பகுதியில முதலாவதாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் கூட அவர் அவர் கூட இருந்த சீஷர்களோட அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு கடந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26, 37, 38 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். பேதுருவையும் ஜெபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலம் படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு அவர் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று அந்த இடத்துல முகக்குப்புற விடுத்து அவர் தேவனோடு கூட அவருடைய பரமபிதாவோடு கூட ஜெபித்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் 100% கடவுளா இருந்தாரு, 100% மனிதனா இருந்தாரு. அவர் அந்த சிலுவையின் மரணத்தை நினைத்து அந்த உலக பாவம் அவர் மேல கடந்து வரும்போது இதோ அவருக்கு அவர் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அது மாத்திரம் அவர் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்க தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி அவர் போய் ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம மரணத்துக்கு ஏதுவான கடினமான சூழ்நிலை நமக்கு நேராக வரும்போது நம்மோடு கூட இருக்கிற விசுவாச மக்களை தேவனுடைய ஜனங்களோட கூட கூடி சேர்ந்து ஜெபிப்பதுல அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அது பெரிய ஒரு வல்லமை இருக்கிறதுன்னு சொல்லி முதலாவதாக நம்ம படித்துக் கொள்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், தனியாக ஜெபிப்பது நல்லதுதான், அதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய ஏதோ கூட தேவனுடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுல அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று முதலாவதாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். கலாத்தியருக்கு நிறுவம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இதை கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் ஒருவர் பாருங்களை நீங்க சுமந்து கிறிஸ்துவின் அவர் சொல்றாரு அவர் நியாய பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அவர் கலாத்தியருக்கு நிறுவம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல அவர் சொல்லுகிறார். அது தேவனுடைய சித்தம். நம்ம மற்றவர்களுக்கு அவருடைய பாரங்களை சுமக்க வேண்டும், அவர்கள் நம்முடைய பாரங்களை சுமக்க வேண்டும், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேணும், பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் பிரியமானவர்களே, பாரம், இந்த உலக பாரம், உலக கவலை, கொடுமையான ஏதோ பிரச்சனைகள், பாடுகள் நம்மை சூழும் பொழுது அந்த பாரத்தை நம்மால அநேக நேரங்களில சுமக்க முடியாது. ஆனா நம்மோடு கூட ஏதோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வ ஜனங்களோடு கூட நம்ம ஜபித்து அந்த பாரங்களை அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது அந்த பாரத்தை நாமே சுமக்க தேவையில்லை. அதனாலதான் நம்ம முதலாவதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய ஜனங்களோடு கூட விசுவாச மக்களோடு கூட நம்ம ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம முதலாவதாக இந்த இடத்துல இந்த பகுதியில நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து கூட அதே தான் அவர் செய்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும்
அவர் கொண்டு போய் அவர் கூட ஜெபிக்க கொண்டு போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க நித்திரை அடைந்தாங்க என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் கூட நிச்சயமாகவே அவர் நித்திரை அடைவதற்கு முன்பாக கொஞ்சமாவது அவங்க ஜெபித்திருப்பாங்க. ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து ஒன்றாக கூடி தேவன் ஜனங்களோட கூட ஜெபிப்பதில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜெபம் என்பது தேவனோடு கூட பேசுகிறது. இன்னும் அதிகமாய் சொல்ல போனா, இன்னும் ஒரு படி அதிகமாய் சொல்ல போனா, ஜெபம் என்பது தேவனுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு நெருங்கிய உறவு. ஆமென், ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஜெபம் என்பது கேட்டு பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, அது நம்ம தேவனிடத்துல பேசுகிறது மாத்திரமல்ல, அது வந்து நமக்கும் தேவனுக்காகிய கர்த்தருக்கும் இருக்கிற நெருங்கிய உறவு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இரண்டாவதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்ம என்ன செய்யணும், ஜபத்தை என்ன செய்யணுமா, நம்முடைய வாழ்க்கை முறையாக நம்ம வந்து செயல்படுத்த வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஜெபம் என்பது அவர் வழக்கம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 39வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 39வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். My dear children of God, the first thing that we understood is that when we go through difficult times, in our life, we need to come together as children of God, as the church of God, as people of God, as believers of God. We need to come together and we pray with one another, and we have to bear, our burdens with one another. That's the first thing that we learn. Second thing, we need to make prayer as a lifestyle. For Jesus, it was a habit. Not only it was a habit, it was his lifestyle. So we need to make prayer as our lifestyle. We read, in God's word, Jesus often prayed. Large crowd followed Jesus, but many times he left that crowd and went to be with his Father. He wanted to talk to his Father. He wanted to have a fellowship with his Father. Jesus enjoyed that one. Yes, my dear children of God, we need to, make prayer our lifestyle. Yeah. First of all, in this, make prayer your lifestyle. ஜபத்தை உங்களுடைய வாழ்க்கை முறையாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் இரண்டாவதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இது இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஜபம் என்பது ஒரு வழக்கம். அவர் வழக்கமா இருந்தது. வழக்கத்தின்படியே அவர் ஒலிவ மலைக்கு போனார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, அவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கை முறையாக மாத்திரம் இருக்கல, அவர் பிதாவின் இடத்துல அவர் ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய பிதாவின் இடத்துல எப்படி பேசுகிறதோ, எப்படி அவர் எப்படி தன்னுடைய இதயத்துல காண்டுகிற காரியங்களை, அந்த மனநிலையை எப்படி அவங்க பிதாவின் இடத்துல அப்பா இடத்துல சொல்லுகிறதோ, அதே போல நம்ம என்ன செய்யணுமா, இயேசுவோட கூட தேவனோடு கூட நம்ம அப்படியே நம்ம திறந்த மனமுள்ளவர்களாக நம்ம தேவனிடத்துல போய் நம்ம ஜெபிக்கணும். Jesus was honest with and open with God. He told his father how he felt. அவர் எப்படிப்பட்ட சுனநிலையில இருக்கிறார் என்பதை அவருடைய பிதாவுக்கு அவர் அப்படியாகவே சொன்னார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவர் சொன்னாரு, அவருக்கு தெரியும், பிதாவுக்கு எல்லாமே தெரியும். அவரு நாளை தினத்துல கொடூரமான சிலுவை அவருடைய ஜீவனை கொடுக்க போகிறார், அவர் பரிசுத்த ரத்தத்தை சித்த போகிறார் என்பது அவருக்கு பிதா அறிந்திருந்தார். ஆனாலும் அவர் என்ன செய்தார், அந்த கொடூரமான அந்த சிலுவைய மரணம் என்ற பாடுகளை அவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னிடத்தில் நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும், ஆனாலும் கூட என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபித்தார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் கூட அப்படியாக தான் ஜெபிக்க வேணும். பிதாவே,
இதோ இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். இதாவே இதோ இதை நீக்குமானால் நீங்க நீக்குங்க, ஆனாலும் உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நிறைவேறட்டும் என்று சொல்லி நம்ம ஜபிக்க வேணும் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, நம்ம இயேசு கிறிஸ்து அவர் எதுவுமே ஒழித்து வைக்கவில்லை. அவருடைய பிதாவின் இடத்துல கடந்து சென்று, அப்பா பிதாவே, அவர் கர்த்தரை தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபித்தார். இதோ இந்த அப்பா பிதாவே என்கிற வார்த்தை பழைய நாட்களில அது யூதருடைய கலாச்சாரங்களில் இருக்கல. யூதர்கள் தேவனை அப்படியாக அவங்க அழைக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரை அப்பா பிதாவே என்று கூப்பிட அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அப்பாவிடத்துல நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசுகிறது தான் ஒரு ஜபம். அதனால தேவனுக்கு முன்பாக நம்ம எதுவுமே ஒழிச்சு வைக்க முடியாது. ஒருவேளை நீங்க பயந்து இருக்கிறீங்களா, ஒருவேளை கலக்கத்தோட இருக்கிறீங்களா, ஒருவேளை ஏமாற்றம் அடைந்திருக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு பயமா இருக்கிறதா, இல்ல குழப்பத்தோட இருக்கிறீங்களா, நீங்க எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்க. அவரிடத்துல போய் நீங்க சொல்லுங்க. அவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பரமபிதா. அவர் நம்ம கரிசனையுள்ள தேவனா இருக்கிறார். நம்ம மேல அன்பு செலுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்ம அப்படியாகவே நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்முடைய காரியங்களை சொல்லும் போது அவர் கவனமாய் கேட்பார் பிரியமானவர்களே. கவனமாய் கேட்டு அதுக்கு வேண்டிய காரியங்களை உதவிய அவர் நமக்கு செய்வார். அதுக்கு வேண்டிய அது மேற்கொள்ள வேண்டிய பலனை கொடுப்பார். அதுக்கு வேண்டிய ஞானத்தை அவர் கொடுப்பார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பிரியமானவர்களே. அதனால இந்த நாளில நீங்க சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சங்கீத புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்கிற காரியம், ஆண்டவரே எதுக்காக நீங்க மௌனமா இருக்கிறீங்க, எதுக்காக என் ஜெபத்துக்கு கேட்காது இருக்கிறீங்க, எனக்கு ஏதோ சத்துருக்கள் என்னை நோக்கி கடந்து வரும்போது நீங்க அது நீங்க அது தெரியாதவரை போல இருக்கிறீங்களே, எதுக்கு நீங்க பதில் கொடுக்காது இருக்கிறீங்க, கேளாதவரை போல இருக்காதீங்க, போல இருக்கிறீங்களா என்று சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்ற தெரியுங்களா, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய அரணும், என்னுடைய கோட்டையும், என்னுடைய துர்க்கமும், நான் நம்பி இருக்கிற தேவன் நீங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டவரே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், நீ ஒருபோது நீங்க கைவிடுது அடிக்கடி சங்கீதத்துல நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம். அதனால ரெண்டாவதாக நம்ம என்ன படித்துக் கொள்கிறோம், நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஜபத்தை நம்முடைய வாழ்க்கை முறையாக நம்ம செயல்படுத்த வேணும். ஜபம் நமக்கு வழக்கத்தின்படியே நம்ம ஜபிக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அதனால நம்ம ஜபத்தை நம்ம வாழ்க்கை முறையாய் நம்ம கொண்டால் அதில் மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா விதமான காரியங்களை கர்த்தரிடத்துல அவருடைய பாதத்துல வைக்க தேவன் நமக்கு பெரிதான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக நம்ம கற்றுக்கொள்ள காரியம் என்னன்னு சொல்லி, நம்முடைய சூழ்நிலைய கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேணும். ஜபத்தின் மூலமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேணும். அது ஒரு சிறு பிள்ளைய போல நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்க வேணும் இந்த சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 36வது வசனத்துல இயேசு கிறிஸ்து இப்படியாக ஜபித்தார், அப்பா பிதாவே எல்லாம் உம்மால கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். கர்த்தருக்குரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில நம்ம கர்த்தரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து, நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து, நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை அவருக்கு ஒப்பு கொடுத்து, அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, ஆனாலும் அப்பா உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், நடக்கட்டும் என்று சொல்லி நம்ம கிறிஸ்து அவர் அவருடைய பிதாவின் இடத்துல தம்மை ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவருடைய என்னுடைய சித்தம் இல்லை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர் சொன்னார்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவே அப்பா பிதாவே என்று நீங்க அழைத்துட்டீங்க. அவரிடத்துல அவரை நோக்கி நீங்க அவர் கூட பேசுங்க, அவரோட கூட விண்ணப்பம் செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க என்று சொல்லி அவர் சொல்லி கொடுக்கிறார். அதனால
கர்த்தருக்கு இந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை இதோ கொடுமையான பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? கொடுமையான வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? மன சோரோடு கூட இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால் நம்ம நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பரமபிதா. அவர் நம்மை பற்றி அறிந்திருக்கிறார். அவர் அன்பான தேவன். அவர் கிருபை நிறைந்த தேவன். அவர் மனதிருகும் தேவன். அவர் அன்பான தேவன். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் நமக்கு பதில் கொடுப்பார். நம்ம அவரிடத்துல நம்முடைய காரியங்களை அவர் சொல்லும்போது அவர் புரிந்து கொள்வார்கள் பிரியமானவர்களை. அதனால ஒருவேளை அதிகமான பிரச்சனையை நம்ம இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Trusting God. We need to trust God and we need to tell everything in presence of God. We need to submit to God's will. When we do that, when we trust God, when we trust God, we surrender our will to His will. So Jesus could have ran away into the night and he could have hidden in the darkness. இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை சந்திக்க அவசியம் கிடையாது. அவர் அந்த இருளடைந்த அந்த சூழ்நிலை அவர் அந்த இடத்தை விட்டு அவருக்கு தெரியும் சீக்கிரத்துல சத்துருக்கள் அவங்க அவரை பிடிக்க போறாங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் இந்த பாடு இந்த கஷ்டம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர் ஓடி ஒளிந்து கொண்டு கூடுமா இருந்தது அந்த இருட்டுல. ஆனாலும் அது அவர் அப்படியாக செய்யாதபடிக்கு பிதானுடைய சித்தத்துக்கு அவரை ஒப்பு கொடுத்தாரு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அதே போல நம்ம ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக வாழ்க்கை முறையாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்ம வானத்தை பூமி படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்துல போக நம்ம இருதயத்தை ஊற்ற தேவன் நமக்கு ஒரு பெரிய தருணத்தை கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம அதை ஒரு நாளும் விட்டு அதை எழுந்துடக்கூடாது கருத்திருக்கணுமானவர்களே. அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய சூழ்நிலைக்கு நம்ம மற்றவர்களை பழி சுமத்தக்கூடாது, குற்றம் சுமத்தக்கூடாது என்று சொல்லி அடுத்தபடி நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் அதுதான். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவரு இப்போ இருந்த அந்த சூழ்நிலைக்காக அநேகரை குற்றப்படுத்தி சொல்லியிருக்க முடிந்திருக்கும். அநேகர் மேல பழி சுமத்திருக்க முடிந்திருக்கும். உதாரணமாக பார்க்கும்போது அவர் இந்த மத தலைவர்களை அவருடைய கல்வாரி சிறுவையில அவர் அந்த மரணத்துக்கு ஏதுவாக இருந்த அந்த மத தலைவர்களை குறித்து அவர் மிஸ்ஸையாவே அவர் சிறுவையில் அறிய போகிறோம் என்கிற அந்த மன இருளை அவரை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அவங்க சிலுவையில் அறிய ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த குட்டுத்தனத்துல இருந்த அவங்களுடைய மனக்கண்கள் குருடா இருந்தது, இசையாண்டு அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் மேல பழி சுமத்தி இருக்கலாம், இல்ல தன்னை காட்டி கொடுத்த யூதாசு மேல பழி சுமத்தி இருக்கலாம், இல்ல அவரை மறிதளித்து அவரை விட்டு சத்துருக்கள் அவரை பிடிக்க வரும்போது என்ன செய்தாங்க, அவர் சீஷர்கள் அவரை மறிதளித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் மேல இயேசு கிறிஸ்துவானவர் பழி சுமத்தி இருக்கலாம். இவங்க என்னோட கூட இருக்கல, எனக்காக வழக்காக அவங்க சண்டை போடல, அவங்களை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி அவங்க பழி சுமத்தி இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியாக யார் மேலும் பழி சுமத்தல. அவர் குற்றத்தை சுமத்தன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த போர்ச்சீவர்கள் யாரை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அறியாதவர்களா இருந்தாங்க. அது மாத்திரமே பிலாத்து இயேசு கிறிஸ்துவான ஒரு பாவமும் இவரிடத்துல இல்லை, ஒரு குற்றமும் இவர் செய்யலன்னு சொல்லி அறிந்திருந்த கூட ஜனங்களை அவர்களுக்கு ஏதுவாக அவர்களை பிரியப்படுத்தும்படியாக அவன் என்ன செய்யறான், அவர்களுக்கு பயந்து ஒரு குற்றமும் இல்லாத அவரை இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறிய ஒப்பு கொடுத்தான். அவரோட பிலாத்துக்கு அவர் குற்றப்படுத்தி இருக்கலாம். ஆனா தேவ இயேசு கிறிஸ்துவ அது செய்யல, அப்படியும் செய்யல. ஜனங்க கொஞ்ச நாளுக்கு முன்பாக தான் ஒசன்னா
கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவனுக்கு ஹோசனா, தாவீதின் குமாரனுக்கு ஹோசனா என்று சொல்லி பாடினாங்க. ஆனா இந்த நாளில் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிலுவை அறியுங்க, இவனை சிலுவையில் அறியுங்கள் என்று சொல்லி அவங்க இப்படியாக ஜனங்க என்ன செய்தாங்க, அவங்க மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிய சொன்னாங்க. கர்த்தர் பிரியமானவர்களே, இதெல்லாம் ஒருவேளை இயேசு கிறிஸ்து இவர்கள் மேலே பழி சுமத்திருக்கலாம். ஆனால் அவர் யார் மேலும் பழி சுமத்தலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யார் மேலும் குற்ற சுமத்தலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போலதான் நம்ம கொடுமையான சூழ்நிலையை கடந்து போகும்போது, நம்ம அதிகமான பாரங்கள் நம்ம அழுத்தும் போது, பிரச்சனைகள் பாடுக்கு மீது கடந்து போகும்போது, நம்ம யாரை குறித்தும் நம்ம என்ன செய்யணும், பழி சுமத்த தேவையில்லை பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, யாரும் இயேசு கிறிஸ்துவான் யார் மேலும் அவர் பழி சுமத்தலைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் கசப்படையில் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்தாராம், அவருடைய இதயத்தை அவருடைய பிதாவின் இடத்துல அவர் ஊற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்நாள் அவருடைய சூழ்நிலை நம்ம எல்லோருக்கும் நமக்கு தெரியும். பிள்ளை இல்லாத மலடுத்தனம், அதனால பாதிக்கப்பட்ட அவளுக்கு பயங்கரமான ஒரு கசப்பு வாழ்க்கையில எல்லாமே இருக்கிறது. ஆனா வாழ்க்கையில ஒரு பிள்ளைகள் என்ற ஒரு மலடி என்ற அவளுக்கு ஒரு பெயர். அதனால மிகவும் அவ சோர்ந்து போய் அவர் என்ன செய்யறான், அவ இதயத்தை தேவனிடத்துல ஊற்றினார் என்று சொல்லி 1 சாமுவேல் 1:15 நம்ம வாசிக்கிறோம். நான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதற்கு அந்நாள் பிரத்யுத்தரமாக ஏலிக்கு சொல்றா, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் சொல்லுகிறார். ஜபம் என்பது கர்த்தர் இடத்துல நம்ம இருதயத்தை ஊற்றுகிறது ஜபம் பிரியமானவர்களே. ஆம் கர்த்தர் பிரியமானவர்களே, ஒருவேளை அதிகமான பாடுகளா, கொடுமையா, இல்லை கொடுமையான வியாதிகள் மத்தியில் இருக்கிறீங்களா, பிரச்சனை மத்தியில் இருக்கிறீங்களா, நம்முடைய இருதயத்தை ஊற்ற நமக்கு ஒரு இடம் இருக்குது. அதுதான் தேவனுடைய கிருபாசனம். நம்ம கிருபாசனத்தை கடந்து சென்று நம்ம இருதயத்தை ஊற்ற நமக்கு ஒரு பெரிய ஸ்லாகியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இதயத்தை அவருடைய பரம பிதாவின் இடத்துல ஊட்டினார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்கிற அந்த கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல நீங்க ஊற்றி விடுங்க கர்த்தர் பிரியமானவர்களே. ஆம், அப்பொழுது நமக்கு தெய்வ சமாதானம் நமக்கு கிடைக்கும். அந்நாள் அவருடைய அந்த மனக்லேசத்தை, வாரத்தை கர்த்தரிடத்தில் அவர் இருதயத்தை ஊற்றி விட்டார். அதுக்கப்புறம் அவர் கவலைப்படலன்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இப்படிப்பட்ட காரியங்களை, நம்முடைய இருதயத்தை, பாரங்களை, கவலைகளை அந்த கர்த்தரிடத்துல இறக்கி வைத்து நம்ம இருதயத்தை ஊற்றும் பொழுது, ஜபத்தின் மூலமாக ஊற்றும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் வரும், பெரிய ஒரு பலன் வரும் பிரியமானவர்களே. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தை கர்த்தரிடத்துல ஊற்றணும். யாரு மேலும் பழி சுமத்த தேவையில்லை என்று சொல்லி நம்ம 3வதாக கற்றுக்கொள்கிறோம். நாம் இந்த கடைசியாக நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, நம்ம நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையின் போரை தனிப்பட்ட முறையில் வெல்லுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வெளிப்படையாய் வெல்லுவதற்கு முன்பாக தனிப்பட்ட முறையில், அப்படின்னா ஜபத்தின் மூலமாக நீங்க உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களை வெல்லுங்கள் என்று சொல்லி நம்ம 4வதாக கற்றுக்கொள்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது பிரியமானவர்களே. win the battle in private before you fight your battle in the public. இயேசு கிறிஸ்துவானவர் நாளை தினத்துல அவர் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்க போறார் என்று தெரியும். ஆனா அந்த சிலுவையை சந்திப்பதற்கு முன்பாக அவர் இந்த ஜபத்தின் மூலமாய் தனித்திருந்து அந்த காரியத்தில் அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம். Through prayer we gain new strength for our battles. ஜபத்தின் மூலமாக
நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்களை சந்திக்க, அதை மேற்கொள்ள நமக்கு ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார் ஜெபத்தின் மூலமாய் என்று சொல்லி நம்ம இடத்துல நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:43 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை, இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய இருதயத்தை அவருடைய பிதாவின் இடத்துல ஊற்றி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம ஜபிக்கும் போது ஒருவேளை தேவதூதன் வந்து நம்ம பலப்படுத்த, தேவதூதனை பார்க்க முடியாதது போல இருக்கலாம், நம்ம பார்க்க முடியாது. ஆனாலும் கூட நம்ம வந்து நம்ம இருதயத்தை ஊற்றி அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாத்திரத்தில் வைக்கும் போது கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அவருடைய பலன், அவருடைய வல்லமை நமக்குள்ளாக கடந்து வரும். பிரியமானவர்களே, God strengthens us as we pray. We receive new strength to fight our battle and go forward. அப்போ நம்ம இருதயத்தை ஊற்றி ஜபிக்கும் போது, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, இதோ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த கொடுமையான காரியங்களை, போராட்டங்களை, பெரிய சவால்களை இதோ தேவன் கொடுக்கிற இந்த பலத்தின் மூலமாக, வல்லமை மூலமாக அதை சந்தித்து அதை மேற்கொள்ள தேவன் நமக்கு ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜீசஸ் wrestled with the suffering of Calvary, but he faced and sorrows on the cross. கர்த்தர் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில அவர் ஜெபித்தார். அவருக்கு வந்து அவர் நம்ம வாசிக்கிறோம், அவர் வந்து he underwent shame and suffering ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையில மரணத்தை அவர் சந்திக்க போகிறார். அந்த பாவ அழுத்தம், அந்த சாபத்தை அவர் என்ன செய்தார், அவர் சுமந்து கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய குமாரன் ஒரு பாவம் செய்யாத இருந்த அவர் வந்து இப்படியாக பாவமாய் அவர் மரித்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து நமக்காக சாபமாய் மாறினார் என்று சொல்லி 2 Corinthians 5:21 கலாத்தியருக்கு இருந்த நிருபம் 3:13 நம்ம வாசிக்கிறோம். பெரியமானவர்களே, ஆம் பெரியமானவர்களே, இதோ வேதத்தில் பார்க்கிறோம், அவர் வந்து இந்த கல்வாரி சிலுவையில மரிக்க போகிற அந்த காரியத்தை அவர் நினைக்கும் போது அவர் வந்து அந்த 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 நினைவு, அந்த யோசனை வந்து அவர் வந்து இதோ மரணத்துக்கு ஏதுவாக மரண அழுத்தம் அவருக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் வந்து எவ்வளோ அந்த அழுத்தத்தோட அவருக்கு எவ்வளோ அழுத்தப்பட்டார். இந்த உலக ஜனங்களுடைய பாவம் அவர் மேலே வரும்போது எவ்வளவாய் அழுத்தப்பட்டார் என்று சொல்லி அந்த மரணத்தின் அந்த சிந்தனை எவ்வளவாய் அவரை அழுத்தினதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கோம், அவருடைய இரத்த அழுத்தம் அதிகமாகி அவர் வந்து அவருடைய வேர்வை இரத்தத்தோடையாய் அவர் வந்து ஏதோ விழுந்தது என்று சொல்லி நம்ம தரையில் விழுந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்பொழுது அந்த இது நம்முடைய வேர்வை இரத்தத்தோடையாக மாற முடியும்? நமக்கு வந்து அதிகமான ப்ரெஷர் வரும்போது தான். எனக்கு ஒரு சகோதரி எனக்கு தெரியும், ஒரு நாளில் அவங்க வந்து மத்திய ராத்திரியில் வந்து அவங்க எழுப்புனாங்க. ஃபஸ்ட்டு வாங்க நானும் பாஸ்டமாவும் வந்து எழுப்பி நாங்கள் போனோம். அது என்னன்னு சொன்னால், அவங்க கண்ணில் இருந்து அவங்க ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது நாங்கள் பார்த்தோம். அப்போது அது என்னவென்று சொல்லி இப்போ அவங்க வந்து டாக்டர் இடத்துல அவங்க கடந்து போனாங்க. அப்போது நாங்கள் சொன்னோம், நீங்கள் டாக்டர் இடத்துல போய் பாருங்கள், இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இருக்கிறதுன்னு சொன்னோம். அவங்க போய் டாக்டர் இடத்துல போயிட்டு பார்க்கும்போது அவங்க பிளட் ப்ரெஷர் மிக அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. அதனால தான் அந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகும்போது, ரத்த அழுத்தம் அதிகமாகும்போது அந்த ரத்தம் இந்த சின்ன ரத்த நாளத்தின் வழியாய் கடந்து வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் இயேசு கிறிஸ்து அந்த மரணம், அந்த பாடுகள் வந்து அவர் நினைக்கும் போது உலகத்தின் பாவங்கள் அவர் மேலே வருகிறது, அவர் பாவமாய் மறிக்க போகிறார், சாபமாய் மாறப்போகிறார் என்று சொல்லி
ஏதோ அதை அவர் அறிந்த போது அவருக்கு அதிகமான இரத்த அழுத்தம் ஏற்பட்டது. அவருடைய ஏதோ வியர்வை இரத்த துளியாய் அந்த தரையில விழுந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட இப்படியாக இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் இடத்துல தம்மை ஒப்பு கொடுத்து, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, அவருடைய ஹிருதயத்தை பிதாவின் இடத்துல ஊற்றினார்ட்டு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதோ ஒரு பக்கம் அந்த அழுத்தம் இருந்தாலும் கூட, மரணம் அந்த பாடுகளினுடைய அழுத்தம் இருந்தாலும் கூட, இதோ தேவனுடைய உலகத்தாருடைய பாவங்கள் அவர் மேல வருகிறது. இந்த பாரங்களை சுமக்க அவரால் முடியல. ஒரு மனிதனை போல. அதனால அப்பொழுது என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்படியாக ஹிருதயத்தை விட்டும் பொழுது தேவனுடைய வல்லமை அவருடைய சரீரத்துல கடந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு கூட அநேக நேரங்களில நம்ம கொடுமையான காரியங்களை நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா இதோ வியாதியினால பாதிக்கப்படுகிறோம். இதோ அநேக நேரங்களில நம்ம அதிகமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். பிரியமானவர்களை, நம்ம அதிகமான அழுத்தம் நம்முடைய பிரச்சனைகளுடைய அந்த பாரனை அழுத்துகிறது. ஆனாலும் நம்ம இருதயத்தை ஊற்றி தேவனிடத்தில் நம்ம அவருடைய சித்தத்தை முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இதோ தேவனுடைய வல்லமை நம்முடைய எப்படியாக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்துல கடந்து வந்ததோ அப்படியாகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய சரீரத்தில் கூட இந்த தெய்வ பலம் நமக்குள்ளாய் கடந்து வரும். பிரியமானவர்களே, but strength flowed into Jesus as he prayed. Through prayer he conquered the temptation to run away. கர்த்தர் பிரியமானவர்களே, அப்போ அநேகர் என்ன செய்யறாங்க, ஐயோ இந்த வாரம் இந்த அடுத்து என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க தகாத காரியங்களை அவங்க செய்து கொள்ளுகிறாங்க. அதனால இயேசு கிறிஸ்து அவர் இதோ இங்கிருந்து ஓடி போக வேணும், இதை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சோதனையை அந்த தேவனுடைய அந்த வல்லமை, அந்த பலன் அவரை ஓடி போகாது பிடிக்க அதை சகிக்குகிற அந்த வல்லமையை இதோ அந்த பலன் கொடுத்தது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வல்லமை கடந்து வந்த போது தேவனுடைய அந்த பலன் அவருக்குள்ள கடந்து வந்த போது அவர் அவருடைய சித்தத்தை பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வெளிப்படையாக அவர் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே ஜபத்துல அவர் வெற்றி பெற்றார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். through prayer Jesus surrendered his will to his Father's will. Jesus won the battle in prayer before the enemy that the soldiers arrived. அந்த போர்ச்சேவர் அவரை பிடித்து கல்வாரி சிலையில் அறிவதற்கு முன்பாகவே அவர் இந்த அந்த மரண அழுத்தம், அந்த மரணத்தின் அந்த ஒரு போராட்டத்தை அவர் வென்றார் என்று சொல்லி நம்ம ஜபத்தின் மூலமாக வென்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ அவர் he prayed until he could say rise, let's go. மத்தேயு சுவிசேஷம் 26:46 நம்ம வாசிக்கிறோம். அவர் இதோ நீங்க எழுப்புங்க, கடந்து போகலாம், இதோ என்னை ஒப்பு கொடுக்கிற நேரம் விட்டது என்று சொல்லி அந்த தைரியமாய் சொல்லுகிறவரை அவர் ஜெபித்தார் என்று சொல்லி கர்த்தர் பிரியமானவர்களே. The strength we gain through prayer enables us to rise and win life's battle. ஜபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற அந்த பலத்தினால நம்ம இந்த கொடுமையான காரியங்களை, பிரச்சனைகளை, பாடுகளை மேற்கொள்ள முடிகிறது, அதை சந்திக்க முடிகிறது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு பாடல் இருக்கிறது. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே உந்தன் வாழ்வானா, ஜெயமே அதன் முடிவாகும். கர்த்தர் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அது ஒரு ஜப வாழ்க்கையா இருந்தது. அதனாலதான் அவர் கல்வாரி சிலுவையில வெற்றி சிறந்தார். அவர் ஜீவனை கொடுத்தது உண்மைதான், பரிசுத்த ரத்தத்தை சிந்தி மரித்தது உண்மைதான். ஆனாலும் அவர் 3வது நாள் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் பிரியமானவர்களே, இதை மறந்துடாதீங்க. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். இந்த நாளில எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க?
கொடுமையான வியாதியின் மத்தியில் இருக்கிறீங்களா? இல்லை பண பிரச்சனை மத்தியில் இருக்கிறீங்களா? கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? அதிகமான பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா? அழுத்தத்தோடு இருக்கிறீங்களா? நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. கர்த்தருக்குரியமானவர்களே, ஜபத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்துங்க. ஜபத்தை உங்களுடைய வாழ்க்கை முறையாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. ஜபம் நீங்க அது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கமா இருக்கட்டும். கர்த்தருக்கு பெருமானவர்களே, அது மாத்திரமில்ல, நம்ம ஜபிக்கும் போது அப்பா என்னுடைய சித்தம் உம்முடைய சித்தமாக கடுகுது என்று சொல்லி நம்ம ஜபித்து நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்துல நம்ம ஊற்றும் பொழுது நமக்கு அவர் ஒரு புதிய பலனை அவர் கொடுப்பார், ஒரு புதிய வல்லமை கொடுப்பார். அந்த வல்லமை நம்முடைய இந்த கடந்து போகிற இந்த கொடுமையான காரியங்கள், இந்த பிரச்சனைகள் மத்தியில அதை மேற்கொண்டு நம்ம ஜெயத்தை பெற அந்த வல்லமை நமக்கு உதவி செய்கிறது. இந்த நாளில கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதா நல்ல ஆண்டவரே, இந்த நாளில நீங்க பேசி நம்முடைய திவ்ய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்துல ஆண்டவரே ஜெபிக்க ஜெபம் அவசியம் இல்லை என்கிற ஒரு நபர் ஒருவர் உண்டு என்றார். அது நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவர் அவர் கல்வாரி சிலுவையில அவர் அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக, பாடுகளை சந்திப்பதற்கு முன்பாக அவர் அவர் சீஷர்களை, அவர்களோட நெருங்கிய சீஷர்களை அவரை கொண்டு சென்று அவர் கெத்செமனே தோட்டத்துல நம்முடைய சமூகத்தில் ஜெபித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையில அது அவர் லைஃப் ஸ்டைலா இருந்தது சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதாவே ஆமாண்டவரே, நாங்கள் கூட அப்படியாகவே தான் ஜெபமே எங்களுடைய ஜீவனாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜெபஜீவியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, அப்பா ஜெபிக்க நம்முடைய கிருபாசனத்தில் கடந்து மோட கூட உறவாட கூட பேச, எங்களுடைய பாரங்களை கவலைங்களை நம்முடைய பாத்திர வைக்க, நம்மை துதிக்க எங்களுக்கு பெரிய ஒரு சிலாகியத்தை கொடுத்துருக்கிறீங்க. அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, அது மாத்திரம் இல்ல, நாங்கள் அப்பா நம்முடைய பார்வையிலிருந்து எதுவுமே நாங்கள் ஒழித்து வைக்க முடியாது. எல்லாமே நம்முடைய பார்வையில் விட்டு வெளிச்சமாக இருக்கிறது. ஒரு சிறு பிள்ளையை போல நம்முடைய சமூகத்துல கடந்து எங்களுடைய பாரங்களை, எங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் இறக்க வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இருக்கிற வண்ணமாகவே எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய மனநிலையை, எங்களுடைய பிரச்சனைகளை நம்முடைய சமூகத்துல சொல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்றியோட துதிக்கிறோம். நாங்கள் சொல்லும் போது இடத்துல எங்களுடைய பாரங்களை வைக்கும் போது அதை கேட்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஏனென்றால் நீங்க அன்பானவர், கிருபை நிறைந்த தேவன். பிதாவே பாடுகளை நீங்க அறிந்த தேவன் ஆண்டவரே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப எங்க விண்ணப்பத்தை நீங்க பொறுமையாய் கேட்டு பிதாவே இதை எங்களை பலப்படுத்த, எங்களுடைய சூழ்நிலையை மேற்கொள்ள நீங்க கொடுக்க போகிற பலனுக்காக நன்றி ராஜா. ஆமாண்டவரே, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அந்த கல்வாரி சிலுவைக்காக அந்த மரணத்திற்காக யாரையும் குற்றப்படுத்தி சொல்லல. அப்படியாகவே நாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகும்போது யாரையும் நாங்க யார் மேலும் தப்படி சுமத்தாத படிக்கு, யார் மேலும் குற்றம் சுமத்தாத படிக்கு இதாவே எங்களுடைய இருதயங்களை, அதுக்கு பதிலாக எங்களுடைய இருதயங்களை நம்முடைய சமூகத்துல ஊற்றிவிட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. அந்த தன் இருதயத்தை ஊற்றி ஜபித்து விட்டு அதுக்கு பின்பாக அவ துக்கத்தோட இருக்கலன்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஆமாண்டவரே, நாங்க எங்களுடைய இருதயத்தை பார்த்துல ஊற்றி விடும் போது ஆண்டவரே கவலைகள் மாறுகிறது, கவலைக்கு பதிலாக சந்தோஷம் ஏற்படுகிறது. இதாவே அவ இன்னும் கவலைப்படல, துக்கப்படல என்று சொல்லி நாங்க பாக்குறோம்ப்பா. நன்றி ராஜா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்களை நம்முடைய பாத்துல ஊற்றி விட உங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக நாங்கள் உங்களுடைய சமூக சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்களுடைய இருதயங்களை உங்களுடைய சமூகத்துல ஊற்றும் பொழுது இதான் உங்களுடைய வல்லமை எங்களுக்கு சரீரத்துக்குள்ள கடந்து வருகிறது, எங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீர் உடைய வல்லமையினால் எங்களை பலப்படுத்தும் போது நாங்கள் சந்திக்கிற கொடுமையான காரியங்களை, பிரச்சனைகளை, பாடுகளை மேற்கொண்டு முன்னேறி செல்ல, வெற்றி பெற பிதாவே ஆமாம் அந்த பலன் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறோம்ப்பா. நன்றி ராஜா, கிருபை பாராட்டுங்க அப்ப. இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஆராதனைகளை பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே
நீங்கப்பா இதோ ஆசீர்வதிங்க ஆண்டவர். உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவர், உங்களுடைய ஜனங்க உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவங்க இருதயங்களை ஊற்றும் பொழுது இதான் உங்களுடைய வல்லமை கடந்து வர போகிறதுனால நமக்கு நன்றி அப்பா. ஆமாம், அந்த வல்லமையினால இதோ பிரச்சனைகளை, பாடுகளை, வியாதிகளை நாங்கள் இதோ மேற்கொண்டு முன் சென்று வெற்றி பெற நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறது நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பலத்தினால் எங்கள் இடை கட்ட போகிறது நமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே பிதாவே, இந்த COVID-19 சுச்சுவேஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையை மாறணும்ப்பா. நம்ம இன்னும் எனக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் இதோ ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. இதாவே நீங்கள் மனதுவரைக்கும் ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஆமாண்டவர், நீங்கள் அன்பானவர், மனதிற்கும் தேவன், ஒரு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒரு நீங்கள் இதை இடைப்பட்டு இதுக்கு ஒரு முடிவை கொடுக்கலன்னு சொன்னால் வேறு யாரெடுத்து முடிவை கொடுக்க முடியுமாண்டவர். அதே நேரத்தில் பிதாவை இதுக்கென்று மருந்துகளை கண்டுபிடித்து கொண்டிருக்கிற, அந்த வேக்சினை தயாரித்து கொண்டிருக்கிற அப்பா உங்களுடைய ஜனங்களுக்கு பிதாவை நீங்கள் உங்களுடைய ஞானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. அதை நல்லபடியாக தயார் செய்து இதோ ஜனங்களுக்கு கொடுக்க நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிதாவே நன்றி ராஜா. தொடர்ந்து இந்த சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் எங்களுடைய பிதாவே இதோ வெளிப்படையான காரியங்களை, இதோ பிரச்சனைகளை, எங்களுடைய பாடுகளை பிதாவே நாங்கள் இதோ தனிப்பட்ட விதத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் மேற்கொள்ள முடியும், முன்னேறி செல்ல முடியும், வெற்றி பெற முடியும் என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் கற்றுக் கொடுத்த வேண்டிய திவ்ய வசனங்களுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இதை நாங்கள் இதை கடைப்பிடிக்க, இதை அசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்படியாக நீங்கள் செய்யறதுனால ஸ்தோத்திரம் பிதாவே. துதி கனம் எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமேன். நம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்லலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில் ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட, அவருடைய குடும்பங்களோடு, அவருடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா வைப்பதாக. ஆமேன். கர்த்தர் தாமே கூட ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.